அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கிறது ஸ்டாக்கு பேரை சொல்லுங்கள், நான் அதை வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் லாபம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களை சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக மாற்றாது அப்படிங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் மீன் பிடிக்க தான் கற்றுத்தர போகிறேன். ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஸ்டாக்ஸினுடைய பேரையும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. இது ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ தான். இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணலாம், இதுக்கு இவ்வளவு அலோகேஷன் கொடுக்கலாம், இதெல்லாம் தான் ஸ்டாக்ஸ் பேர் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. ஆனால் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேஷன் கொடுக்கணும், டாப் லெவல் அனாலிசிஸ்னால் என்ன, பாட்டம் லெவல் அனாலிசிஸ்னால் என்ன, டாப் லெவல் அனாலிசிஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம பாட்டம் லெவல் அனாலிசிஸ்க்கே போகணும். பாட்டம் லெவல் அனாலிசிஸ் ஓரளவு நல்லா இல்லைனாலும் டாப் லெவல் அனாலிசிஸில் ப்ரொமோட்டர் குவாலிட்டி, மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி சூப்பராக இருக்கிற பட்சத்தில் நான் ஒரி பண்ண மாட்டேன், அந்த ஸ்டாக்ஸ்லையும் வாங்குவேன். இப்படி பல ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு, வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நிறைய கான்செப்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பங்கை எப்படி பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணுறது, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, கரண்ட் ரேஷியோனா என்ன, குவிக் ரேஷியோனா என்ன, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோனா என்ன, டோட்டல் டெப்ட் டு அசட்ஸ் ரேஷியோனா என்ன, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா என்ன, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளவு, ஆவரேஜ் இபிஎஸ் கொரோனாவுக்கு முன்னாடி இப்போ, அதுக்கப்புறம் அவங்களுடைய இபிஎஸ் பேட்டர்ன் என்ன, எந்த செக்டரில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த செக்டரில் பிஸ்னஸ் அட்வான்டேஜ் அந்த காம்படிட்டிவ் எட்ஜ் எப்படி இருக்குது, இப்படி ஒரு பங்கை உங்களால் அனலைஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் போட்ட வீடியோக்கள் எல்லாமே ஒரு ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கானு எப்படி கண்டுபிடிக்கிறது, குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே உள்ள ஸ்டாக்ஸை மட்டும் எப்படி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிச்ச அந்த ஸ்டாக்கை எப்படி ஒரு நல்ல வேல்யூ ஜோனில், அதாவது என்னென்னா டைட்டனுங்கிறது சூப்பர் ஸ்டாக்கு, ட்ரெண்ட்டுங்கிறது சூப்பர் ஸ்டாக்கு, ஆனால் எந்த வேல்யூவில் பிடிக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு தான் பிபிஐ ரேஷியோ, ப்ரைஸ் டு புக்கு, இந்த ஆவரேஜ் இபிஎஸ்ஸு, அட்லீஸ்ட் சிம்பிளாக அந்த ஸ்டாக்கினுடைய விலை ஒரு 20% கரெக்ட் ஆயிடுச்சு, அல்லது டைம் கரெக்ஷனில் பல வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிடிங்க, தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் நண்பர்களே. நீங்கள் தொடர்ந்து என்கிட்ட ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை நேமை சொல்லி இந்த ஸ்டாக் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியே கேட்குறீங்க. நான் தொடர்ந்து சொல்கிறேன், உங்களுக்கு மீன் பிடிக்க தான் நான் கற்றுத்தர்றேன். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நான் மார்க்கெட்டில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் நான் பட்டு திருந்தின விஷயங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு வாங்கலாமா? வாங்கலாம். ஆனால் உங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஆல்ரெடி ப்ளூ சிப்பில் ஏகப்பட்ட லாபம் பார்த்துட்டீங்க. அந்த லாபத்தில் ஒரு குட்டி போர்ஷனை ஸ்மால் கேப் ஸ்டாக்கை டைரெக்டாக வாங்கி அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே. உங்களுடைய சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்னன்னே எனக்கு தெரியாது. உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கா, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா, கோல்டு 200 to 400 கிராம் வச்சிருக்கிறீங்களா, ஆல்ரெடி ஸ்டாக்கு ப்ளூ சிப் ஸ்டாக்காக போர்ட்ஃபோலியோவில் பில்டு பண்ணியிருக்கிறீங்களா, நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் சிப் பண்ணி ஓரளவு நல்ல ரிட்டர்ன் பார்த்துருக்கிறீங்களா, இந்த ஸ்மால் கேப் பங்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, ஏன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒருவேளை போட்ட காசு 10 வருஷத்துக்கு வரலை அல்லது ஜீரோ ஆயிருச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா, இந்த மாதிரி கேள்விகளை நான் கேட்டு நீங்கள் பதில் சொல்லி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து பேசுகிற இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஹோலிஸ்டிக்காக ஒரு வியூவை நீங்களே எடுக்கும் பொழுது அந்த ஸ்டாக்கில் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ஹையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்டாக்கு பேர் தானே வேணும். நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக இப்படியெல்லாம் ஸ்டாக் வாங்கி போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன்.
லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு. மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புக்கு நீங்கள் வெயிட் பண்ணி அந்த இண்டெக்ஸு, மிட் கேப் இண்டெக்ஸோ அல்லது ஸ்மால் கேப் இண்டெக்ஸோ எப்போ வந்து அந்த பிபிஐ ரேஷியோவில் 20க்கு கீழே போகுதோ அல்லது ரொம்ப வருஷமாக டைம் கரெக்ஷனில் இருக்கோ அந்த சமயத்தில் நீங்கள் மிட் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் இண்டெக்ஸாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் குரூப் ஆஃப் ஸ்டாக்கு. அது வந்து பெட்டரான ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை வந்து நீங்கள் நிஃப்டி 50ல் வந்து இண்டெக்ஸ் ETF அந்த மாதிரி வாங்கினாலும் சரி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிட் கேப் ஸ்டாக் மாதிரி தான். அதுலேயும் நீங்கள் வந்து தொடர்ந்து சிப் பண்ணாலும் சரி. ஆனால் வேல்யூவேஷன் பார்த்துக்கங்க. இண்டெக்ஸில் வந்து அந்த பிபிஐ ரேஷியோ ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருக்குது, இப்போ கரண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்ல டைம் கரெக்ஷன் ஆகட்டும் அல்லது நல்ல ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகட்டும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக வந்து பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தி. மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் ஜாஸ்தி, நீங்கள் ஃபெயிலியர் ரேட் அதிகம். அதனால தான் உங்களை இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இனிஷியலாக அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் கேப்பில் நீங்கள் ப்ளூ சிப் பங்குகளை பிடிங்க. நல்ல நல்ல பங்குகள்லாம் வந்து இப்போது அரிய வாய்ப்பாக வந்து நல்ல வேல்யூ ஜோனில் இருக்குது. 20 to 25 அந்த பிஇயில் இருக்குது. 25 பிஇயே ஜாஸ்தி தான். 20க்கு கீழே பிடிக்கிறது சூப்பரான அப்ரோச்சு. அதுதான் வந்து ரியல் வேல்யூ இன்வெஸ்டிங்கு. நீங்கள் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு டைரெக்டாக பிடிக்கிறேன்னு சொல்லி நான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்காமல் ஜங்க் ஸ்டாக்ஸாக வந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாஸ் நிறையா வரும். அதனால தான் நான் வந்து ஸ்மால் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் வந்து இண்டெக்ஸ் ETF பண்ணுங்கள், மைக்ரோ கேப், பென்னி கேப் பக்கமே போகாதீங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து அறிவுரைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சரி, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணேன்னா இப்படியெல்லாம் பில்டு பண்ணுவேன், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுக்குவேன். இவ்வளவு லார்ஜ் கேப்பு எப்பொழுதுமே நான் சொல்கிறது, லார்ஜ் கேப்புக்கு அதிக அலோகேஷன் கொடுங்க, மிட் கேப்புக்கு அதை விட கம்மியான அலோகேஷன். லார்ஜ் கேப்புக்கு ஒரு லார்ஜ் கேப் பங்காக இருந்துச்சுன்னா 5%, மிட் கேப் பங்காக இருந்து ரொம்ப குவாலிட்டியான பங்கு, உங்களுக்கு கன்விக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரொமோட்டர் சூப்பரான ப்ரொமோட்டர், நல்ல மேனேஜ்மெண்ட்டு, நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்கு, அந்த மாதிரி பிஸ்னஸ் புரிஞ்சு நல்ல கன்விக்ஷனோடு இருக்கீங்க அப்படின்னா 3% வரைக்கும் அலோகேஷன் கொடுக்கலாம். அடுத்து ஸ்மால் கேப்பில் நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 to 2% அல்லது ரிஸ்க் பெட் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி பெருசாக தெரியாது, பட் க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 500-1000 சும்மா போட்டுட்டு விட்டுருங்க. அதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் போய்க்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. திருப்பி இதையே சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்காக இதோ மாடல் போர்ட்ஃபோலியோ நான் எப்படி பில்டு பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் மாதிரியே எல்லா செக்டரையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல உச்சிதமான ஸ்டைலாக தான் இருக்கும். அதே சமயம் எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும்பொழுது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பிடிச்சோம் அப்படின்னா, உதாரணமாக இன்னமும் வந்து மார்க்கெட்டு என்ன தான் 22,000 தொட்டாலும் இன்னமும் மார்க்கெட்டில் ஆக்டிவாக வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ திரும்ப அதிக லாபம் பார்க்க முடியும்? எல்லாரும் வெறுத்து ஒதுங்குவாங்க ஸ்டாக் மார்க்கெட்னாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நீங்கள் காசை பொறுமையாக டெப்ட்டில் வச்சுட்டு அந்த சூழ்நிலையில் வந்து நல்ல நல்ல பங்குகளை பிடிச்சாலோ அல்லது சும்மாவே நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ETFல பல்காக இன்வெஸ்ட் பண்ணாலோ உங்களுக்கு டைமும் சேவு, இந்த டெப்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிருக்கும், அதிக ஸ்டாக்கும் வாங்கலாம், குயிக்காகவும் ரிட்டர்ன் பார்க்கலாம். ஆனால் நம்மளுடைய சைக்காலஜி வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி அப்ரோச்சை எடுக்கவே விடாது. நீங்கள் ரியல் அந்த ஜென் மோடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது என்னென்னா ரொம்ப வந்து ஆசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கரெக்டாக ஷார்ப்பாக அடிக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டேட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. அது பண்ணுறது கஷ்டம், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவை உங்ககிட்ட பேச போகிறேன். உதாரணமாக உங்ககிட்ட 1 கோடி ரூபா மொத்தமாக சொத்து வச்சுருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டில் வச்சுருக்கிறீங்க, அதுக்கப்புறம் கோல்டில் வச்சுருக்கிறீங்க, அதுக்கப்புறம் பாண்டில் வச்சுருக்கிறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருக்கிறீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஓவரால் சொத்து மதிப்பு 1 கோடி ரூபா. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர் எடுக்கலை. இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிய வருது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அசட் அலோகேஷன் பிரகாரம் ஒரு 25 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எதுவும் தெரியலை, பேசிக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா சிம்பிள் அந்த 25 லட்சத்தை வந்து டெப்ட்டில் போட்டுட்டு அந்த டெப்ட்டில் இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து நீங்கள் சிப் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுவே வந்து சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. தொடர்ந்து நீங்கள் வந்து அது ரெண்டுலையும் நீங்கள் போட்டுட்டு அக்குமுலேட் பண்ணாலே 25 லட்சம் வர்ற வரைக்கும் நீங்கள் சிப் பண்ணிகிட்டே போகணும். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 25 லட்சங்கிறது டெப்ட்டில் வந்து வட்டி கொட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு போர்ஷனை ஸ்பிளிட் பண்ணி சிப்பு செட் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுடைய அசட் அலோகேஷனில் அந்த 25 லட்சங்கிறது டெப்ட் ஃபண்டில் இருந்து க்ளீனாக வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டு முடிச்சிருவீங்க. இது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா,
நம்ம இன்னமும் வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு நாலேஜபிளாக மாறி ஹை ரிட்டர்ன் வந்து பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை விட அதிகமாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய நோக்கம். அதே சமயம் வந்து ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணும்பொழுது நம்ம எல்லாமே சேலரிடு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு ஒரு பிஸ்னஸுக்கான அந்த நாலேஜ், கேஷ் ஃப்ளோனா என்ன, கடன்னா என்ன, ஒரு பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறாங்க, இந்த புரிதல், இந்த நாலேஜையும் இன் பேரலல் டு தட் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம். டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கு வர்றோம். இதுதான் வந்து என்னுடைய பர்சனல் தாட்டு. சரி, டைரெக்டாகவே ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ எப்படி பில்டு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். உதாரணமாக இப்போ நான் பில்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். HDFC பேங்க்கு லார்ஜ் கேப்பு பேங்கிங் செக்டரு 5% அலோகேஷன் கொடுப்பேன். சரிங்களா? அதாவது என்னென்னா இப்போ 25 லட்சம் தான் நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ நான் பில்டு பண்ண போகிறேன். சரிங்களா? ஏன்னா என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது. நான் 25 லட்சத்தை வந்து வச்சு என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து சப்போஸ் நம்ம டேரெக்டாக பில்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் 25 லட்சத்தில் 15 லட்சம் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ETF பண்ணிக்கிறேன் 10 லட்சம் தான் அப்படின்னா, அப்போ அந்த 10 லட்சத்துக்கு 5% தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் 5%ன்னு சொல்கிறது, நீங்கள் மொத்தமாக எவ்வளவு போர்ட்ஃபோலியோ வந்து சைஸ் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் 5% வரைக்கும் இந்த மாதிரி பெரிய பங்குகளுக்கு நீங்கள் அலோகேஷன் கொடுக்கலாம். ஆனால் உடனே போய் 5% வாங்கிடக்கூடாது. இப்போ 25 லட்சத்துக்கு 5% அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு HDFC பேங்கை வந்து வாங்கலாம். ஆனால் HDFC பேங்கை எப்படி வேல்யூ ஜோனில் பிடிக்கிறது? இது ஒரு பேங்கிங் ஸ்டாக்கு. அதனுடைய புக் வேல்யூ ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருந்திருக்கு, இப்போ கரண்ட் வேல்யூ என்ன, இப்போ வாங்கலாமா அல்லது கரெக்ட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாமா, இதெல்லாம் நீங்கள் பர்சனலாக உங்கள் ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். புரியுதுங்களா? எப்படி வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பல வீடியோக்கள் போட்டாச்சு. இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்டாக்கு பேர் இப்படி ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ, இதுக்கு நான் வந்து இவ்வளோ அலோகேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு நம்பிட்டு நான் வந்து ஸ்டாக்கு பேரையும் அதுக்கு நான் எவ்வளோ அலோகேஷன் கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். HDFC பேங்க்கு 5% கொடுக்கலாம். ICICI பேங்க்கு 5% கொடுக்கலாம். ICICI பேங்க்கு இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. HDFC பேங்க்கு ஓரளவு வந்து ரீசனபுளான ரேட்டில் இருக்குது. இந்த 22,000 வந்தப்போ நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா அது ஓகே தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா தான் இருந்துச்சு. 1150 ரூபா கிட்ட இருந்துச்சு 22,000 மார்க்கெட் போகும்பொழுது. இப்போ 1300 400 வந்துருச்சு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பிடிக்கிறதுனாலும் சரி, இல்லை இப்போ ஒரு போர்ஷனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. பட் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே லார்ஜ் கேப் பங்குகள். 5% வரைக்கும் நீங்கள் அலோகேஷன் கொடுக்கலாம். HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோசிஸு, சன் ஃபார்மா, மாருதி சுசுக்கி, பாரதி ஏர்டெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. 5% அலோகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் போய் இப்போ பாரதி ஏர்டெல்ல வாங்கினீங்கன்னா சத்தியமாக வந்து படுத்துரும் உட்காந்து. உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் நேம்ஸ் சொல்கிறேன். இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி எப்போ வேல்யூ ஜோனில் வருதோ அப்போ பிடிக்கணும். அந்த 25 லட்சம் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறதுங்கிறது எப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஸ்டாக்ஸை அடித்து உங்களுக்கு மிஸ்ப்ரைசிங் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணும். அது வரைக்கும் பொறுமையாக தான் காத்திருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நான் ஸ்டாக்ஸ் நேம்ஸு சொல்கிறேன். சரிங்களா? மாருதி சுசுக்கி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பாரதி ஏர்டெல் சொல்லியாச்சு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர், லார்சன் அண்ட் டியூப்ரோ, அதுக்கப்புறம் வந்து சரி ITC. சரிங்களா? ITC இந்த மாதிரி ஸ்டாக்குகள்லாம் நீங்கள் வந்து 5% வரைக்கும் அலோகேஷன் கொடுக்கலாம். அடுத்து ஒரு 3% வரைக்கும் நான் அலோகேஷன் எந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஒரு 3% கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு 3%, டாக்டர் ரெட்டிக்கு ஒரு 3%, HDFC லைஃப் இன்சூரன்ஸுக்கு வந்து ஒரு 2%, டாடா ஸ்டீலுக்கு ஒரு 2%, மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது அதுக்கு ஒரு 1.5%, டாபர் இந்தியாவுக்கு ஒரு 2%, அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கு ஒரு 2%, ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு ஒரு 1 to 1.5%, டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் இது அகைன் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்கு, இதுக்கு நான் 5% கொடுப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன, HCL டெக்னாலஜிஸு, இதுவும் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்கு, ஐடி செக்டரில் உள்ள பங்கு, இதுக்கும் கூட நான் வந்து 3 to 4% அலோகேஷன் கொடுப்பேன். பஜாஜ் ஃபின்சர்வு அகைன் ப்ளூ சிப் ஸ்டாக்கு, இதுக்கு ஒரு 3 to 3% வரைக்கும் நான் அலோகேஷன் கொடுப்பேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் கரெக்டான வேல்யூ ஜோனில் பிடிக்கணும். சிப்லா அகைன் சூப்பரான கம்பெனி, இதுக்கு ஒரு 4% அலோகேஷன் கொடுக்கலாம். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், ICICI லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸு, இதுக்கு எல்லாமே வந்து 2% வரைக்கும் வந்து அலோகேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேட்டா இந்தியா வந்து இதுக்கு ஒரு 2% அலோகேஷன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, டாடா கெமிக்கல் இதுக்கு ஒரு 2%, ஜைடஸ் வெல்னஸ், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வாங்கும்பொழுதே நீங்கள் ஜைடஸ் வெல்னஸே வாங்குறீங்க. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஒரு 2%, ஜைடஸ் வெல்னஸ் ஒரு 1%.
இப்படி வந்து நீங்கள் ஸ்டாக்கை பிடிக்கலாம். இப்படி இதெல்லாம் நான் சொன்ன ஸ்டாக் நேம்ஸு. இது இல்லாமல் ஓகே ஓரளவு நல்ல growth இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டாக் வேணும் அப்படின்னா டிடிகே பிரஸ்டீஜ், எஸ்பி கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ், இண்டஸ்இண்ட் பேங்குக்கு ஒரு 2%, விகார்டு வந்து ஒரு பர்சன்டேஜ், இந்த மாதிரி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்டு பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வேல்யூ ஜோனுன்னா என்ன, இந்த ஸ்டாக் எந்த ப்ரைஸில் வாங்கினா நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து இந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பொறுமையாக நிதானமாக காத்திருக்கும் பொழுது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுதாங்கிறத ரிவ்யூ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக விட்டுருங்க. சரிங்களா? 20 வருஷம் கழித்து பாருங்கள், ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆனால் மட்டும். இப்போ நம்ம வந்து பிடிச்ச ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவு குவாலிட்டி சர்க்கிள்களில் உள்ள ஸ்டாக்ஸை தான் பிடிச்சிருக்கோம். அதில் வந்து சில ஸ்டாக்ஸுக்கு ரிஸ்க்கு இருக்கிற ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து பிடிச்சி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். ப்ளூ சிப் ஸ்டாக்குகளுக்கு நம்ம அதிகமாக 5% அலோகேஷன் கொடுக்கறதுனால அந்த இடத்துல ஃபவுண்டேஷனும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறோம். இந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை நம்ம பில்டு பண்ணி ஒரு 20 வருஷம் உட்காந்து தொடர்ந்து வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பங்குகளை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வேறு ஸ்டாக்குக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மாடல் போர்ட்ஃபோலியோ தாங்க இது. இந்த மாதிரி வீடியோக்கள் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.